இதெல்லாம் ட்ராக் பண்ணி இதுக்கு மேலே பேச மாட்டேன், வண்டி நிற்காது. இல்லை அவரு அந்த ஜிம் கார்பெட்டு அந்த தாத்தா வந்து அந்த புலி வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புலியோட ஹிஸ்டரி எல்லாம் கேதர் பண்ணுவாரு. ஆமா, வந்து அந்த ஊரு அந்த ஏரியாவெல்லாம் அந்த ட்ரைபல்ஸ் எந்த இடத்துல வந்து உட்காரலாம், கன்னு பண்ணணும். அதே மாதிரி அவர் வந்து இந்த ஆடு கில் இருக்குல்ல, ஆடை கொண்டு போட்டு அந்த இடத்துல போட்டு வச்சிருவாங்க. ஒரு மரத்துல போய் ஏறி உட்காந்துருவாரு. அப்போ ஒரு வாட்டி இவர் அந்த மாதிரி ஒரு மர அடியில ஒரு பாறைக்கு அடியில உட்காந்துட்டு ஒளிஞ்சிட்டு கண்ணோட வெயிட் பண்ணியிருந்தாராம் புலி சொல்றதுக்கு. அப்போ அந்த புலி எங்கேயுமே தெரியல, ஆனா அவருக்கு ஸ்மெல்லு மட்டும் தெரிஞ்சிச்சான். பக்கத்துல புலி இருக்குன்ற அந்த ஸ்மெல் அவருக்கு தெரிஞ்சிச்சான். அப்புறம் பார்த்தா தலைக்கு மேல இருந்துச்சான், அந்த பாறைக்கு மேல நின்றுச்சான். அது வந்து அந்த புக்ல இது ரெஃபர் பண்ணிருக்காரு. ஆமா, கரெக்ட். நிறைய அவரை பத்தி போடுவாரு. ரொம்ப புலியை பத்தி ரொம்ப பாராட்டி பேசியிருக்கிறாரு அவரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான அனிமல்னு சொல்லி. அதே மாதிரி உஸ்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைகர் இருக்கு, அது வந்து மேன் ஈட்டர் ஆயிடுச்சு. அந்த டைகர் வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது பேர் வந்து T125 சம்திங் வரும். ஆமா, அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குற நம்பர். ஆமா, அவங்க அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, புலி வந்து இது வந்து மேன் ஈட்டர் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வந்து இதை வந்து காட்டுல விட்டா யாராவது இந்த மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் கொண்டுடும், அதனால வந்து நம்ம வந்து ஜூல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஜூல கொண்டு போயிட்டாங்க. அதாவது அதை மைக்கூசி கொடுத்து அதை தூக்கின்னு போய் ஜூல விட்டாங்க. இந்தியா ஃபுல்லா அதுக்கு இது நினைச்சு நானும் அதில் ஒரு வாட்டி அட்டன் பண்ணேன். நம்ம வேலூர்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சரி, அவர் மாதிரி அந்த மாதிரி அட்டன் பண்ணி அந்த எவ்வளவோ ரிலீஸ் பண்ணாங்க, சேவ் உஸ்தாது அப்படின்ற மாதிரிலாம் ஹேஷ்டேக்லாம் போட்டு ரெடி பண்ணாங்க. ஆனால் அப்போ கூட இன்னைக்கு வரைக்கும் அது ஜூல தான் இருக்கு, ஜெயிலில் இருக்குது, ஜெயிலில் இருக்கு. சரி, இந்த டைகர் எல்லாம் ஏன் மேன் ஈட்டரா மாறுது? மேன் ஈட்டரா மாறுதுன்னா அது மெயின் வந்து அதோட வயசு தான் மெயின் காரணம். எல்லாமே குட்டி டைகர்லாம் மேன் ஈட்டரா மாறாது, அது வந்து வயசாயிடுச்சு. அதுக்கு அதனால ஓடி போய் ஏதாவது அதை போய் ஹண்ட் பண்ண முடியாதனால மனுஷன் தான் அதுக்கு அவனுக்கு வந்து ஈஸியான ப்ரே. மற்றபடி அது அதுவா வேணும்னே ஆகாது. இன்னொன்று வந்து மேன் ஈட்டர் ஆகிற காரணம் என்னன்னா அதோட கோர பற்கள் விழுந்துருச்சுன்னா அதனால பெரிய அனிமலை ஹண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதோட பசி அதிகம். அது வந்து சின்ன அனிமல்ஸை சாப்பிட்டா ஒரு நாளுக்கு எத்தனை தடவை ஹண்ட் பண்ணும். ஸோ கோரப்பற்கள் விழுந்துருச்சுன்னா பெரிய அனிமல் ஹண்ட் பண்ண முடியாதனால ஈஸியஸ்ட் டார்கெட் மேமல்ஸை வந்து கோரப்பல் எப்போ விழுனா ஃபர்ஸ்ட் வந்து வயசான விழும், இல்லைன்னா டெரிட்டரி ஃபைட். கரெக்ட். ரெண்டு மேலும் சண்டை போட்டுக்கிறப்போ ஏதாவது ஒரு இதாகி பல்லு உடஞ்சிச்சுனாவோ அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அது மேன் ஈட்டரா மாறிடும். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அது வந்து இந்த பசு நாய் அந்த மாதிரி தான் சாப்பிடும். அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்துலேயே அவங்க இதாகிறதுனால அந்த தனியாக போகிறதுனால ஹண்ட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஈஸியான ப்ரே வந்து குழந்தைங்க, மாடு வைக்கிற பெரியவங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய டார்கெட் பண்ணுவோம். ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணி சாப்பிடும்போது மெயின் சீக்கிரமாக சாப்பிட்ற பார்ட் எது சொல்லுங்க? கழுத்து தான். கழுத்து, வயிற்று பகுதி, அதுதான் சாப்பிட்டு மிச்சத்தெல்லாம் விட்டுரும். ஆமாம், எவ்வளோ